சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மர்ம நபர் தொலைபேசி மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததை அடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் வினோத். இது தொடர்பான முதற்கட்ட விசாரணையில் என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? மிரட்டல் விடுத்த நபரை பிடிக்க காவல்துறையினர் என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள்? வணக்கம். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இன்று காலை மர்ம நபர் மூலம் வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறைக்கு அந்த மர்ம தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். அந்த தகவலை எடுத்துதான் தற்போது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கார் பார்க்கிங் மற்றும் உடன் நுழைவாயில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மோப்பநாய் மூலம் ஆனது அந்த மாவட்ட ஆட்சியர் முழுவதுமே தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வரக்கூடிய நபர்கள் அனைவரையும் தீவிர சோதனைக்கு பிறகு உள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் தற்போது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டமாக நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான வாக்கு பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதே போல தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு தேவையான அந்த வாக்குப்பதிவு இயந்திரமும் சேலம் மாவட்ட ஆட்சியர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான், அதாவது சேலம் மாவட்ட ஆட்சியரகத்தில் தேர்தல் ஆலோசனை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது அந்த வெடிகுண்டு மிரட்டலானது பெரும் பரபரப்பு. இதனைத் தொடர்ந்து தற்போது அந்த காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அந்த வெடிகுண்டு சோதனை ஏற்படுகிறார்கள். முதல் கட்டமாக அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும், அதாவது முக்கிய பகுதியாக கருதப்படக்கூடிய அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறை மற்றும் அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் தற்போது மோப்பநாயுடன் சோதனை நடைபெற்று வருகிறது. இதே போல அந்த நுழைவாயில் இருக்கக்கூடிய நபர்களை முழு சோதனைக்கு பிறகு உள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து இந்த சோதனை குறித்து காவல்துறையிடம் கேட்டபோது மர்ம நபர் ஒருவர் இன்று காலை சென்னையில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு சேலம் மாவட்ட ஆட்சியரகத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தற்போது இங்கு சோதனை நடைபெற்று வருகிறது. மோப்பநாய் மற்றும் 3 அதிகாரிகள் கொண்ட அந்த வெடிகுண்டு தற்போது படிப்படியாக, அதாவது மாவட்ட ஆட்சியர் சுற்றிலும் இன்ச்சாக சென்று அவர் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். இதே போல மாவட்ட ஆட்சியர் இருக்கக்கூடிய மற்ற அலுவலர்கள் அனைத்திலும் தற்போது இந்த சோதனையானது வேகமாக நடைபெற்று வருகிறது. இதனை தவிர அந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு வரக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வாகனங்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தேர்தல் நேரத்தில் இந்த வெடிகுண்டு மிரட்டலானது சேலம் மக்களிடையே மட்டுமல்லாமல் காவல்துறை மத்தியிலும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது.